ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் தமிழ் ட்ராவலன்ஸ். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் வந்து ஒரு சேனல் ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த சீரீஸில் எப்படின்னு சொன்னால் ஜேர்னி டுவர்ட்ஸ் நோர்த்ன்னு சொல்லி வடக்கு நோக்கிய பயணம்னு சொல்லி ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணி 3 வீடியோஸ் போட்டாச்சு. பார்க்காத ஆட்கள் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்கை போடுன்னு பாப்பப் ஐக்கானில் வந்து எல்லாத்தையும் லிங்கை வந்து அட்டாச் பண்ணுன்னு போய்த்து செக் பண்ணிட்டு வாங்க. இது வந்து ஃபோர்த் சீரீஸ் கடல் அட்டை சம்மந்தமான ஒரு வீடியோ. நான் இப்போ எங்கே இருக்கிறேன்னு சொன்னால் ஜஃப்னா டிஸ்ட்ரிக்டில் வந்து நாச்சிக்குடான்ற ஒரு ஊரில் தான் இருக்கிறேன். இந்த இடத்துல ஒரு கடல் அட்டை சம்மந்தமான ஒரு வீடியோ ஒன்று போட போகிறேன். இந்த சேனலில் இதை வந்து இந்த வீடியோ பாருங்கள். எல்லோரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களோட சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து தேவையாக இருந்தால் சைடில் உள்ள சின்ன பெல் ஐக்கனை வந்து டிங்னு நெசிக்கிட்டு போங்க. தொடர்ந்து இதில் இணைஞ்சிருங்கோ. நாங்கள் இந்த வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு கடல் அட்டை சம்மந்தமான ஃபுல் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ ஒன்று உங்களுக்கு தரும். கைஸ், இந்த மாதிரி தான் கடல் அட்டை வந்து கடல்ல இருந்து எடுத்துகிட்டு வாருது. அது இப்படி தான் இருக்கும். அதை பற்றி இந்த ஏரியாவில் வந்து மீன் பிடிச்சி ஒருத்தர் வந்து அதை பற்றின ஒரு விளக்கம் வந்து எங்களுக்கு தாரு. இது என்னென்னா, இது வந்து நான் கடலுக்குள்ளே தலைகளாக போய் தான் எடுக்கிறது. இதை எடுத்து தான் நாங்கள் ஒரு பொஸ்ட்டை வந்து கொடுத்து தான் பொஸ்ட் எங்களுக்கு விலை போட்டு தருவோம். இது வந்து இந்த இதில் பெருமை விலை வந்து பச்சை இது வந்து 4000 ரூபா, 5000 ரூபா, 3000 ரூபா, 2000 ஒவ்வொரு சைஸ் இருக்குது. இது வந்து இப்போ 5000 போகும். இது வந்து 2000 ரூபா, இது 800 ரூபா, 800 ரூபா போகுது. இது வந்து 600 ரூபா, 800 ரூபா, 700 ரூபாண்டு ஒவ்வொரு தரத்து விலையில இருக்குது. இதுக்கப்புறம் இதை வந்து அவிச்சு போட்டு இதை அவிச்சா இப்படி வரும். இதில் வந்து ப்ரொசஸ் எப்படி நீங்கள் செய்கிறது? இதை வந்து மூணாவது வந்து வெட்டி குடல் வெளியே எடுக்கிறது. சரி, குடல் வெளியே எடுக்கிறது இப்படியா? இப்படி இந்த வெட்டி எடுக்கிறாங்க. சும்மா நடுவில் விவசாயி தான் வைக்கிறோம். இது இந்த குடல் வந்து வெளியே வந்தது, அது பார்த்தா அவிக்கிறது. சரி, ஓகே. அது அவிச்சதுக்கு பிறகு அவிச்சு போகிறதா இப்படி வர்றது. சரி, ஓகே. இதுக்கப்புறம் இதை கொண்டு அழுக வைக்கிறது. அழுகி வச்சு போட்டு திருப்பி எண்ணி சுரண்டுறது. அவள் அவிச்சு கழுவுறது. கழுவி முடிய இப்படி சுரண்டி எடுத்து சுண்ணாம்புலாம் போடுறது. போட்டு மறுக்க அவிக்கிறது. அவிச்சு காய விட்டு போட்டு தான் மார்க்கெட்டிங் கொடுக்குறது. சரி, ஓகே. இதை வந்து நீங்கள் யாருக்கு எங்கே கொடுக்குறது? இதோ ஒரு பொஸ்ட்டை வந்து எடுப்பாங்க. சரி, டேட்டா ஏற்றுற இல்லை, அவங்க ஏற்றுறவங்க வந்து இதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. எக்ஸ்போர்ட் ஆகுது. எங்கேக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது? இது வெளிநாடு வெளியில தான். வெளிநாட்டு சிங்கப்பூர், சைனா, அந்த ரீஜனுக்கு. சைனா, ரைட், ஓகே. டிபெட்டியன் பீப்புளுக்கு தான் இது வந்து பெரும்பாலும் எக்ஸ்போர்ட் ஆகுது. ஓகே. இந்த அட்டையெல்லாம் வெட்டி முடிஞ்சு இதுக்கெல்லாம் போட்டு அவிக்கிறது. இந்த சட்டிக்கில போட்டு அவிக்கி தான் வெளியே எடுக்கிறது. பதத்து வரணும். எவ்வளோ நேரமாக விற்கிறீங்க? இது அவிக்க பருவம் எடுத்துருவோம். சரி. ஒரு மத்தியானத்தில் எடுத்துருவோம். 1 மணி நேரத்தை மட்டும். ஓகே, சரி, ஓகே. இதுக்கெல்லாம் அவிக்கிறது, சட்டிக்கெல்லாம் அவிக்கிறது. சரி, ஓகே. இப்போ இந்த இதில் வந்து 2 வகையான அட்டை இருக்குது மாதிரி விளங்குது. 2 கலரில் இருக்குது. அது என்னன்னு? இது வெள்ளட்டை, இது வெள்ளட்டை. வெள்ளட்டைன்னு சொல்லுவாங்க. இதுதான் சரியா? இது வந்து இது டிஸ்கோ அட்டைன்னு சொல்றேன். ராசா அட்டை, டிஸ்கோ அட்டை. ஓகே. இந்த ஒன்று இது நூல் அட்டை. நூல் அட்டை. இது ஒவ்வொரு அட்டையில வித்தியாசம். என்ன இதுல வந்து விலையா வித்தியாசம்? என்ன வித்தியாசங்கள் இருக்கு? இது இந்த இதுக்கு பெருமதி விலை குறைவாகும், இது பெருமதி கூடும். சரி, ஓகே. இந்த ஏற்றுமதியில தானே சொல்லலாம். இது வந்து ஒவ்வொரு விலையில இருக்கு. இதுல போய் நம்ம 300 எடுக்கிறோம்னா இந்த சைஸ் வந்து நம்ம 300 எடுக்கல. இது பெருமதி கூடும். இதுலயே 300 இருக்குதான். சின்ன அட்டை சைஸ்ல சிறுசா இருந்தா இனி அந்த விலை வரும். ஓகே. மத்த இது வந்து இந்த அட்டை பெருசாக்கி காரணம் இது வந்து சின்ன குஞ்சு இருக்கும். மசுக்குட்டி மையெல்லாம் பொதிக்கும். அது கொஞ்சம் வளர்ந்து கொஞ்சம் கணக்கான வர அதை பிடிச்சி பண்ணையில போடுவோம். பண்ணையில போட்டு அதை உற்பத்தி ஆக்கி அது வளர அதை பிடிப்போம். பெருசா வந்து பிடிச்சி அதை அவிச்சு எக்ஸ்போர்ட் பண்றது அப்படின்னு ஒரு இது ஒன்று இருக்கு. பண்ணையில இருக்கு. சரி, ஓகே. உற்பத்தி ஆக்குறது. இது குஞ்சு பொறிக்கும். அதை வளர்த்து எடுக்கிறது, பராமரிச்சு அதை எடுத்து நாம அதை காவல் போட்டு அதெல்லாம் நின்று எடுத்து அதை தட்டியா எடுக்கிறது. அப்படித்தான் அந்த தொழில். சரி, ஓகே. இது வந்து பெருங்கடல் வெளியால் எடுக்கிறது. தாழ்கடல்ல அது வந்து உள்ளுக்குள்ள களத்து வெளில குஞ்சு பொறிக்கிட்டு போயிடும். அதை நாங்கள் பிடிச்சி எடுத்து பண்ணை ஒன்று அடைச்சி அதுக்குள்ள வளர்க்குறது. வளர்த்து நாங்கள் அதை எடுத்து பெருமதி ஆக்கி
இது இப்போ நீங்கள் வெட்டி வந்து போடுக வந்து வெட்டி போட்டது வந்து வெட்டி போடுக காரணம் இது வெட்டி போட்டால் தான் அவிக்கலாம், குடல்லாம் வெளியே வந்துடும், மண்ணெல்லாம் வெளியே வந்துடும். அவிச்சு அந்த வாயை வெட்டி விட்டா தான் எல்லாம் வெளியே வரும். அதுக்கப்புறம் தான் எடுக்குது. எவ்வளோ நேரம் போகும் அது சாதாரணமாக வெளியே வர? வெளியே வந்து வெளியே வரேன், வெளியே வர முடியெல்லாம் முடிச்சு இந்த வழி குடல்லாம் வெளியே வந்துட்டு இனி அவிக்கிறே தான் போட்டு. ஏன்னா அட்டைக்கெல்லாம் மண்ணெல்லாம் இருக்காது, எல்லாம் எடுக்கணும், அதுக்காக தான் அப்படி செய்யுது. சரி, ஓகே. அப்போ அவிச்சதுக்கு போகிறதான் இந்த நிலைமைக்கு இப்படி வர இந்த அட்டை இது இப்போ பச்சை அரிக்கி, இது இப்போ இது அவிச்சது. அதுலேயே அவிச்சது வந்து இந்த மாதிரி சிரிச்சாது. இந்த வெள்ளட்டை இது இப்போ அவிச்சது இப்படி, இது பச்சை இப்படி. சரி, ஓகே. இப்போ இது சைஸ் இல்லை, இப்போ இது அவிக்க அவிக்க சின்னதாக போகும். இப்போ நம்ம பெருசுங்களில் பார்க்கணும், இந்த பச்சையா அவிக்க சின்னதாக போயிடும், இந்த சைஸுக்கு வரும். இதெல்லாம் இன்னொரு 2 அவியல் அவிக்க இந்த சைஸுக்கு வந்துடும், தேய்ச்சிமெல்லாம் முடியும். அதான் இதில் வித்தியாசம். எத்தனை முறை அவிக்கிறீங்க ஒரு இது? இது வந்து 3 முறை அவிக்கிறது. சுண்ணாம்புன்னு சொல்லி வந்து அதெல்லாம் தேய்ச்சி எடுக்கிறது. அப்பா எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இது சுண்ணாம்புலாம் இருந்தால் எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாம் பார்ப்பாங்க, அட்டையில வந்து எல்லாம் இருப்பாங்க. அப்பா நான் வெளிநாட்டுக்குள்ள ஏற்றுவாங்க, இல்லாட்டி ரிட்டர்ன். சரி, ஓகே. ஆனால் இதில் இது லேஸ் இல்லை, எல்லாம் கஷ்டம்தான், கஷ்டப்பட்டது தான் எல்லாம் நமக்கு கிடைக்கும். சும்மா இதை உருட்டி எடுக்கணும், இதை கிண்டிட்டே நிற்கணும். வரும். எவ்வளோ நேரத்துக்கு கிண்டணும் இது? ஒரு 10 நிமிஷத்துக்கு. ஓகே. கிண்டிட்டே இருந்தால் அந்த உருண்டு வரும். ரோல் ஆகினா. ஓகே, உருண்டு வருமா? எப்படி வருது? இந்த வந்தா உருண்டோட மட்டும் இருந்து இப்போ பார்த்தீங்க நல்லா போகுது. இது அது அங்கே நீங்கள் வெட்டி நடிக்காத செத்துடுமா? சுரோட தான் எடுத்துட்டு வர்றது, பேத்துட்டு. இது வந்து ஒரு முறை அவிச்சிட்டு எடுத்ததுக்கு பிறகு வந்து அந்த வெள்ளை வெள்ளைக்கு என்ன வெளியே வந்துக்குது, அதுகளே சுரண்டி எடுக்கிறீங்க. என்ன சாப்பாடு சாப்பிடு? சாப்பிட்ற முழுக்க மண் தான். மண் தானே? மண்ணை தான் திண்டு வாழ்றது, வேற ஒன்றும் திண்டு மண் தான். இதை சாப்பாடு மண்ணிலே வாழ்ந்து மண்ணிலே தின்னு மண்ணிலே கிடக்கிற வேண்டியதான். முள்ளட்டையா? அது இன்னொரு வகைமா? அது இன்னொரு வகை, அது முள்ளா இருக்கு. அந்த அட்டை வரையில அந்த காட்டிடலாம், அது வரையில் ஒன்றும் முடி வரையில். அதோட ரேட் எப்படி? அது இதை விட முடியாது. அது பெருமை பாருங்க, அது 50 ரூபா ஒரு பச்சை அட்டை. 50 ரூபாவா? 50 ரூபா ஒரு அட்டை பச்சை அட்டை 50 ரூபா. ஆஹா. இப்போ இதில் வந்து எப்படி போகிற ஒரு அட்டை? இந்த அட்டை இது வந்து 300. டிஸ்கோ அட்டை எவ்வளோ போகுது? இது 300 500 ஒவ்வொரு சைஸ் பொறுத்து தெரியும். அது வெள்ளட்டை வெள்ளட்டை 3000 4000 2000 1000 சைஸை பொறுத்து 600 இருக்கு, 800 இருக்கு, 300 இருக்கு, 200 இருக்கு. ஒவ்வொரு சைஸ் விலையில இருக்கு. சைஸை பொறுத்து சைஸ் நம்ம பார்த்து பார்த்தா விலை போடுவாங்க. மோசமான விலையை சைஸில் பார்த்து விலை போடுவாங்க. பெரிய அட்டைக்கு விலை போடுவாங்க, சின்ன அட்டைக்கு ஒரு விலை. இந்த பெருமதி, அது பெருமதிக்கு ஏற்ற மாதிரி விலை போட்டு தருவாங்க.
இது ஒரு முறை அட்டை பிடிக்க போயிட்டு வரதுக்கு எவ்வளோ காலம் போகும் காலம் வந்து அப்படின்னு சொன்னா நீங்க காலையில போயிட்டு டைம் இருக்குங்களா ஓ காலையில நாங்க ஒரு 6 மணிக்கு போனோம்னு சொன்னா பின்ன ஒரு 3-4 மணிக்கு அப்படி வந்துருவோம். அட்டையில் நல்லா வருதுன்னு சொன்னா ரெண்டு பிடிப்போம். அப்ப அட்டையில் குறைஞ்சுன்னு சொன்னா நீ மங்காங்களை பார்த்து ஒவ்வொரு இடம் தரையில் பிடிச்சி வச்சு தானே வாருது. ஒவ்வொரு தரையில வச்சு குளிப்போம். அட்டையில் வந்தா கிடந்து குளிப்போம். அட்டை இல்லைன்னு சொன்னா நீ பார்த்துட்டு வந்துருவோம், கரையை வந்துருவோம். அட்டை இல்லாம சும்மா கடல்ல கலக்குகள் இதுகளுக்கு சொன்ன குணங்கள் பிரச்சனை கிடக்கல, அது குளிர்கள் அதுகள் தண்ணிகள் பிரச்சனை கிடக்கல வந்துடும் கரையை. சரி சரி. காவல் வந்து பண்ணையில குஞ்சை போட்டு காவல் காக்கன்னு சொன்னா காவல் காக்காட்டி அந்த குஞ்சு போடுறது பிரயோசனம் இல்லையே. நம்ம இங்கால போட்டு இங்கால வர கொண்டு போயிடுவாங்களா அவங்க களவு. பக்கத்து பண்ணையா இருந்தாலும் இன்னொரு பண்ணையா இருந்தாலும் களவு வரும் தானே. என்ன சும்மா இருக்கிற பண்ணைக்குள்ள போய் கையை வச்சு அள்ளினாலும் அட்டை வந்துடும். களவெடுக்க லேசு, கடல்ல குளிக்க தேவையில்லையே. நம்பிக்கையான வச்சு தான் நம்ம பண்ணையில போய் காவல் வைக்கணும். இப்போ நான் வந்து இன்னொரு பஸ்ஸை பிடிச்சி பண்ணையில் போகிறேன்டாலும் அந்த பஸ்காரன் தான் வந்து ஆக்களை பிடிச்சி கொண்டு வரணும். ஏன்னா நான் வந்து போட்டு ஏண்டாக்களை போட்டா நாளைக்கு அட்டை குறைஞ்சின்னா நான் தான் கல்ல நான் போவேன். அதுக்கு தான் பண்ணையில் காவலுக்கு நீங்களே ஆட்களை கொண்டு வச்சு பண்ணையில் போட்டு காவலுக்கு இருந்து அட்டையை பிடிக்கும். அதே அப்போ அதே படி அந்த டைமுக்கு வந்து கடல்லே இது போட்டுறா கொட்டில் அடிச்சு கொட்டில் இருந்தால் தான் காவல் காக்கலாம், இல்லாட்டி காவல் காக்க இல்லாது. இப்போ வந்து கல்லண்டு எல்லாம் சொல்லல நீங்கள் சரிதானே கேமராலாம் போட்டு சுற்றி கேமரா போட்டியும் காவலுக்கு தான் செய்வாங்க. அப்போ கல்லணை வந்து நம்ம வந்து நான் வந்து ஒரு முதல் தரேன் காசு தரேன் அட்டை போடுங்கண்டா அட்டையை போட்டு தருவோம். காவலுக்கு நீங்கள் தான் கொண்டு வைக்கணும், உங்களோட தெரிஞ்சவங்க தான் வைக்கணும். இப்போ நாங்கள் தெரிஞ்சு வச்சு அவன் கலவரத்துட்டான்னு சொல்லிட்டான்னா நீங்கள் நம்மகிட்ட தான் வந்து கேட்பீங்க, உங்களோட லட்சத்தை தந்திக்கிறேன் நீங்கள் என்னத்தை செஞ்சாரு. அதனால காவலுக்கு நீங்களே பார்த்துக்கொள்ளுங்க. தருவோம், பண்ணையை தருவோம், காவல் காக்குற நீங்களே. சரி, யாராலும் இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுமெண்டா சப்போர்ட் ஒன்று தாருங்களா? சப்போர்ட் தாரோம், பிரச்சனை இல்லை. பண்ணையறிக்கு வேண்டாம், எங்களை சொந்த பண்ணையில் இருக்கு வேண்டாம் தாரோம், சேர்ந்து வரீங்க. நாங்களும் சேர்ந்து பண்ணையில் போடணும், குஞ்சுகள் நீங்களும் போடுங்க, போட்டு காவலுக்கு இருக்கும். ஏன்னா ஒத்து நம்ம எல்லாம் சேர்ந்து இருக்கீங்கன்னா இருந்து காவல் காக்கலாம். சரி, ஓகே, சரி, ரைட், ஓகே, நன்றி எங்களோட வீடியோவில் வந்து ஜாயின்ட் ஆனதுக்கு. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். சரி, ஓகே கைஸ், நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்த வீடியோ கடல் அட்டை சம்மந்தமானது. நான் நினச்சேன் உங்களுக்கு வந்து இது சம்மந்தமான ஒரு மேலோட்டமான ஒரு ஐடியா வந்துச்சுன்னு சொல்லி. தாராளம் இன்வெஸ்ட் பண்ண ஐடியாக்கள் இருந்தால் உங்களுக்கு இந்த அட்டை பிஸ்னஸோட இறங்கணுமென்னு சொல்லி இருந்தால் எங்களோட கான்டாக்ட் டீட்டெயிலை வந்து நாங்கள் போடுவோம். மெசேஜ் ஒன்று தாங்க. உங்களுக்கு வேணும்னு சொன்னால் இங்கே நாச்சிக்குடா என்ற இடத்துக்கு வந்தாவே உங்களுக்கு இதில் இது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எடுத்துக்கொள்ளும். இவங்க சப்போர்ட்டும் தருவாங்க. நான் எந்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் போடுவேன், அதில் வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணால் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு அதுக்குரிய இதுகளை தாரேன். ரைட், இவ்வளோ நேரம் எங்களோட சேனலில் ஜாயின்ட் ஆகியிருந்ததுக்கு நன்றி. எல்லோரும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனுஷனண்ட வகையில் எங்களுக்கும் பிள்ளை நடக்கலும். ஸோ இதில் வந்து சரி பிள்ளைகள் இருந்தால் எங்களுக்கு கமெண்ட்டில் வந்து நீங்கள் சொல்லுங்க. நாங்கள் வர வீடியோக்குள்ளே வந்து இதுக்கெல்லாம் திருத்திக்கொள்வோம். ரைட், ஓகே கைஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, பாய், தேங்க்யூ, பீஸ்.